ஸோ நமக்கு அடுத்து மூணாவது சம் பாருங்க. எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 கமா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 1. ஸோ இதோட எல்சிஎம் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நம்ம எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1க்கு கண்டுபிடிப்போம். இது எப்படி எழுதலாம்னா எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் எழுதலாமா, இதை வந்து 1 ஸ்கொயர் சொல்லி எழுதலாமா. அந்த எக்ஸ் பவர் 4 எப்படி எழுதியிருக்கேன், எக்ஸ் ஸ்கொயர் அப்புறம் வந்து ஸ்கொயர், இந்த 2 மல்டிப்ளை பண்ணா வரும் 4 எக்ஸ் பவர் 4 கிடைச்சிருமா. ஸோ அது மாதிரி எழுதிருக்கோம். திரும்ப இது என்ன ஃபார்முலா இருக்கு, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா மாதிரி இருக்கா. அப்போ நம்ம எப்படி எழுதுவோம், ஏ ஸ்கொயர் பிளஸ் பி minus into a square minus b. திரும்ப ஃபார்முலா சொல்றேன். a square minus b square equal to a plus b into a minus b. இதான் ஃபார்முலா. a க்கு பதிலா நமக்கு x ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஸோ x ஸ்கொயர் போட்டாச்சு, பிளஸ் b க்கு பதிலா 1 போட்டாச்சு. அடுத்து பிராக்கெட் a க்கு பதிலா என்ன போடணும், x ஸ்கொயருக்கு போட்டாச்சு, மைனஸ் b க்கு பதிலா என்ன போடணும், 1 போடணும். ஸோ 1 போட்டாச்சு. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து x ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 1 போல் வந்து கண்டுபிடிக்க போறோம். இந்த x ஸ்கொயர் பிளஸ் எதுனா இங்க லாஸ்ட் என்னது, மல்டிபிள் பண்ணா 1 வரணும், ஆட் பண்ணா நமக்கு என்ன வரணும், -2 வரணும். இல்லாட்டி பிளஸ் பண்ணா வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணா இல்லை மைனஸ் பண்ணா நமக்கு வந்து -2 வர மாதிரி நம்ம நம்பரை வந்து பிரிக்கணும். 1 வந்து எப்படி எழுதலாம், ஓர் 1 எழுதலாமா. இப்போ மல்டிபிள் பண்ணி பாருங்க, ஓர் 1 வந்துருச்சு. இப்போ நமக்கு என்ன செய்யணும், இது ரெண்டையும் ஆட் பண்ணா இல்லை சப்ராக்ட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கணும், -2 வந்து கிடைக்கணும். அப்பனா நீங்க நம்ம என்ன சைன் போடணும், ரெண்டுக்கு வந்து மைனஸ் போடணும். ஏன்னா ஒன்னே பேக் நமக்கு என்னது 1, அப்புறம் மைனஸே பேக் நமக்கு என்ன கிடைக்கும், +1 கிடைக்கும். அதுக்கடுத்து பாருங்க, இந்த -1 இங்க -1 ரெண்டுமே சேம் சைனா இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும், ஆட் பண்ணணும். ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், -1 ஆட் பண்ண என்ன கிடைக்கும், -2 கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம், x-1 எழுதலாம். திரும்ப நமக்கு இன்னொரு x-1 எழுதலாம். ஸோ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, x-1 அப்படி எப்படி எழுதலாம், x-1 தான் ஹோல் ஸ்கொயர் சொல்லி இதை வந்து நம்ம எழுதலாமா. மீது நமக்கு என்ன இருக்கு, அதுக்கடுத்து இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா, இது ரெண்டுக்கும் நம்ம வந்து எல்சிஎம் வந்து எழுத போறோம். x பவர் 4 மைனஸ் 1 அடுத்து x ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 1ஓட எல்சிஎம் வந்து எழுத போறோம். முதல் நமக்கு பாருங்க, இங்க என்னெல்லாம் நமக்கு இருக்கோ அது எல்லாத்தையும் எழுதலாம். முதல் x ஸ்கொயர் பிளஸ் 1 இருக்கு, ஸோ அதை எழுதியாச்சு. அடுத்து என்ன இருக்கு, x ஸ்கொயர் அடுத்து இதை பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் -1 இருக்கா. இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா, அடுத்த ஸ்டெப்ல எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 எழுதிக்கோங்க. இது வந்து a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா அப்படி இது வந்து எழுதலாமா. அப்ப இதை எப்படி எழுதலாம், இதை வந்து எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 சொல்லி எழுதலாமா. a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா மாதிரி இருக்கு. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து எழுதிட்டோம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 வந்து எழுதியாச்சு. அடுத்து இங்க எக்ஸ் பிளஸ் 1 இருக்கு, இங்க எக்ஸ் பிளஸ் 1 இல்லை. ஸோ நம்ம என்ன செய்யணும், x plus 1 எழுதிக்கொள்ளணும். அடுத்து இங்கே x-1 இருக்கு, x-1 தான் ஹோல் ஸ்கொயர் இருக்கு. நம்ம எப்போ என்ன செய்யணும், பெரிய அடுக்க தான் எடுக்கணும். அப்போ நம்ம எந்த அடுக்க எடுக்கலாம், x-1 தான் ஹோல் ஸ்கொயரை தான் எடுக்கணும். ஸோ x-1 தான் ஹோல் ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து எல்சிஎம்.